அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தமிழ்நாட்டில் அரசியலை மாற்ற வேணும். எப்போ பார்த்தா திமுக, அதிமுக 2 கட்சி மாற்றி மாற்றி ஒரு முறை நீ வா, ஒரு முறை நானும் மாற்றி மாற்றி எப்படி வரீங்க? இந்த முறை புதுசாக களத்தில் வந்து டிவிக்கு அடித்து நொறுக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அறையில் ஏற விஜய் ரெடி ஆகிட்டா, ஆயத்தமாயிட்டா, சட்டையெல்லாம் பக்காவாக எடுத்து வச்சு படு ஜோராக ரெடியாக இருக்க. பதவி ஏற்கிற மட்டும்தான் தாமதம். எப்போ கவர்னர் கூப்பிட்டு உடனே சொன்னாலும் பதவி ஏற்க ரெடியாக இருக்காராம். ஆனால் இதில் ஒரு சின்ன சட்ட சிக்கல். தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு 112 சீட்டு தேவை. நம்மகிட்ட 108 தான் இருக்குது. ஆம்புலன்ஸ் மாதிரி. இன்னும் 10 சீட்டுக்கு என்ன செய்யலாம்னு இன்னும் 10 சீட்டுக்கு என்ன செய்யலாம்னு தாவேக்க தரப்பில் பல்வேறு ஆலோசனை பல்வேறு தரப்பில் செய்கிறாங்களாம். அதில் நம்ம அடிமை இருக்கார்ல காங்கிரஸ் கூப்பிட்டா வந்துருங்க 5 சீட்டு. ஒரு 2 அமைச்சர் கொடுப்பாரு, ஒரு அமைச்சரை கொடுத்துருவோம். 5 சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். காங்கிரஸ் நாளைக்கு காலைல கூப்பிட்டா ஒழியாந்துருங்க. நம்மகிட்ட தேர்தலுக்கு முன்னாடியே நம்மகிட்ட வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. தேர்தல் முடிஞ்சல நம்ம தான் ஆளுங்கட்சி, நம்மகிட்ட வந்துடும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தலைவா. 5 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தலைவா. இன்னும் 5 மாம்பழத்தை பிடிப்போமா, பானையை பிடிப்போமா, இல்லாட்டி சுற்றில் கோடாலியை தூட்டுருமா, ஏதாவது ஒரு கட்சியை கூட்டணி சேர்த்துருவோம் தலைவா. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம தான் ஆட்சி ஏறுறோம். திமுகவை இந்த முறை அடிக்கடியில் மக்கள் செய்யக்கூடிய திட்டங்களை 2 கட்சி ஓடணும். நம்ம தான் வெற்றி பெற்றோம். நல்ல ஆட்சியை கொடுக்கணும். எப்படியாவது நம்ம ஆட்சி அறிந்து ஏறுறோம். என்ன தலைவா ஒரே மனப்பயமாகவே இருக்குது. என்னன்னு போய் சில தரப்பில் கேட்குறப்ப எப்பயுமே கத்தி மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இங்கே இந்த கட்சி கூட்டணிக்காரன் அங்கிட்டு ஓடி போயிடுவானா, அந்த கட்சி கூட்டணிக்காரன் இங்கிட்டு ஓடி போயிடுவான்னு பெரிய குழப்பமாகவே இருக்குது. இந்த பக்கம் மாம்பழம் வருதா, பானை வருதா, இல்லை சுற்றில் கோடாலி வருதா, யார் வரப்போகிறான்னு தெரில. இந்த அரசியல் கணக்கில் விஜய் முழுமையாக உருவாக்கி அந்த லெட்டர்லாம் ரெடி பண்ணி ஆளுநர்கிட்ட போய் கொடுத்து, தலைவா நாங்கள் ஆட்சி அரியணையில் ஏற காத்திருக்கோம், உடனே நான் பதவி பிரமாணம் செய்யணும், ஜோதிடர் வேற சொல்லிட்டாரு, நான் உடனே பதவிக்கு ரெடி ஆகிட்டேன், உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதை கூட நான் நாளைக்கெல்லாம் முதலமைச்சர்னு விஜய் ரெடியாக இருக்கார். விஜய் வட்டாரத்தில் விஜய் சுற்றி உள்ள சில சர்க்கிள்லாம் வெயிட் பண்ணுங்கள் தலைவா, நல்ல நேரம் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து நீ பதவி ஏற்றாத்தேன் அடுத்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலமும் நம்மளோட அரசியல் கட்சியோட வளர்ச்சி பாதை போகணும், இந்தியாவில் போகணும், நம்ம அடுத்தடுத்த நகரம் நிறையா இருக்காருன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு தாவேக்க தரப்பில் தாமதப்படுத்தினால விஜய் ஒரே டென்ஷனாக இருக்கான். இல்லை நான் முதலமைச்சர் பதவி ஏற்றியாலும் லேட் பண்ணாங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காராம். இந்த கொடுமை கூத்து ஒரு பக்கம் போய்க்கு இருக்க, திமுக அதிமுக இருக்கக்கூடிய உள்ள 7.5 சில கையை என்ன பண்ணுதான், நம்ம எதுக்குங்க ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுக்கணும். நீங்கள் நம்ம கூட்டணி 75 இருக்குது, திமுக கூட்டணி 75 இருக்குது, அதிமுக கூட்டணி 53 இருக்குது. நமக்குள்ள சொத்து தகராறு இருக்குது. எல்லாம் ஒரு தாய் வகுத்து பிள்ளையே, தாயா பிள்ளையா ஒன்றா பிறந்தா இன்றைக்கி அண்ணன் தம்பிக்குள்ளே சின்ன வேறுபாடு காரணமாக புரிஞ்சிருக்கோம். நம்ம அண்ணன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை, 3வது ஆள் வந்து பிரச்சனை வேண்டாம் விட்டு கொடுக்கணுமா? திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி ஏறுவோம். விஜய் அதோட காலி பண்ணுறோம். நம்மளோட ஒரே மெயின் புள்ளி விஜய் அரசியலை விட்டு ஓட வைக்கணும், தெறிக்கி வைக்கணும், அல்ட்ரா சரியாக பறக்க விடணும் அப்படின்னு எங்கே இந்த 7.5 கோஷ்டி திமுக அதிமுக ஒரு பக்கம் ஸ்கெட்சு போடுதான். சப்போஸ் அந்த ஸ்கெட்சு ஓகேனா முதலமைச்சர் யார்? உதயநிதி ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா? ஓகே, தொகுதி அடிப்படையில் பிரித்தா கூட உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர். ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தோல்வி சந்தித்து உள்ளார். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர். சரி, அமைச்சரவை எப்படி பிரிப்பீங்க அப்படி பல்வேறு கேள்வி அதிமுக திமுக தரப்பில் நம்ம கேட்டதுக்கு, என்னங்க எங்களுக்குள்ள நாங்கள் எண்ணெய் தம்பிக்குள்ள ஒரு சண்டை ஓட்டுக்கிறோம், மட்டிக்கிறோம், குத்திக்கிறோம், என்ன ஒன்று செஞ்சுக்கிறோம், எங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கோம். இப்போ எடப்பாடி ஐயா மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டோன்னா அங்கே மேலே ஸ்டாலின் ஆட்டம் சின்ன ஒருத்தன் பேசி உடனே ஓகே பண்ணி அங்கே ஆட்சி அமைச்சிருவோம். பாருங்கள் எப்படி ஆட்சி அமைச்சு தாவேக்காக்கும் தமிழக மக்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கட்சியை தோல்வி சந்திச்சுன்னு வருத்தப்படுற அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க ரெடியாக இருக்கோம்னு இந்த 7.5 பீஸ் கூடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, டிவிக்கே இந்த 10 சீட்டை வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சி இந்த கூட்டணியில் கனெக்ட் பண்ணி எப்படி இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்தி போகிறோம். எனக்கு அமைச்சரவை கேட்டால் அதை கூட கொடுத்து தொலைஞ்சிடலாம், போயிட்டு போகணும், எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணியை நம்ம டிவிக்குள்ளே கொண்டு வந்து இணைச்சிடலாம். ஒரு சின்ன சங்கடமான விஷயம், ஊழல் கட்சி, பாஜகவுக்கு அடிமையான கட்சி, நம்ம தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அந்த எடப்பாடியை கூப்பிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு மக்களை சந்தித்து தெருவாக போய் ஓட்டு கேட்டு வெற்றி பெற்று இன்னைக்கு அந்த எடப்பாடிக்கு துணை முதலமைச்சர் பதவியாக கொடுக்குறது நெவர், வாய்ப்பே இல்லை. அதுக்கு தான் நாங்கள் பிளான் பி ரெடி பண்ணிட்டோம். மாம்பழத்தையும் அங்கே உள்ள குக்கரையும் தூக்குறோம், இந்த பக்கம் கை சின்னத்துக்காரங்களையும்
பானை சுற்றில் கூடாதான் கொண்டு வந்து மொத்தம் அந்த சின்ன கட்சிகள்லாம் கொண்டு வந்து ஒரு 25 சீட்டை நாங்கள் ரெடி பண்ணி மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்க போகிறோம். எல்லாத்துக்கும் அதிகாரத்தை பங்கு கொடுக்க போகிறோம். திமுக, அதிமுக அந்த 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் வஞ்சிச்ச ஒவ்வொன்றையும் எடுத்து ஊழல், லஞ்சம், கனிம வள கொள்ளை எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறோம்னு அதிமுக வட்டாரத்தில் மேல் தலைவர்களாம் பேசுகிறாங்களாம். இது மிகப்பெரிய மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்னு தாவேக தரப்பில் பேசுகிறாங்க. அமைச்சரவையில் மிக பிரம்மாண்டமான அமைச்சரவை கொடுக்கணும். புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி முக்கிய தலைகளுக்கெல்லாம் குடுக்க இலாக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கணும். யாரும் ஊழல் படியாத கரைகளாக இருக்கணும். மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும். மக்களோட இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு விஜய் பல்வேறு திட்டங்கள்லாம் வச்சிருக்காரா. இந்த திட்டங்கள்லாம் செயல்படுதா? திமுக, அதிமுக தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்படி சில தரப்புல போய் கேட்கப்பட்டதுக்கு சொல்லக்கூடிய விஷயம், திமுகவில் அதிமுகவில் அமைச்சர், மாவட்ட செயலாம் பார்த்தீங்கன்னா போய் பார்க்க முடியாது. ஒரு வயலையும் மாவட்ட செயலாம் போன வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டேன், எனக்கு இன்னைக்கு நான் இல்லை, நான் தலைவரை பார்க்க சென்னைப்பேட்டை சொல்லணும் ஒரு பக்கமும். அமைச்சர்லாம் போனால் நான் டெல்லியில் போகிறேன்ப்பா. ஏய் நீ எதுக்குப்பா டெல்லி போகிற அமைச்சர்? நீ தமிழ்நாட்டு மினிஸ்டர் இல்லை, நீ அங்கான சட்டசபைக்கு தானே போகணும். இல்லை நாங்கள் எங்கே ஒன்று போவோம் அப்படின்னு ஒரு பக்கம். மக்களை எவனும் ஒரு வயலும் பார்க்கல. அதிமுக திமுகவும் இந்த 50 வருஷம் இவங்க செஞ்ச ஒரே நல்ல வேலை, மக்களுக்கு எதுவுமே செய்யலை. கார் எடுத்து ஒரு 25 காரில் எங்கிட்டு பவனி வருவேன், இந்த பக்கம் கார் எடுத்து ஒரு 50 பேர் பவனி வருவேன். ரோட்டில் ஒரு பவனி வர மட்டும் வேலையாக இருந்துச்சு. எந்த ஒரு நல்லதும் செய்யலை. இதுக்கெல்லாம் மாற்றாக தான் விஜய் வாக்களித்து விஜய் புது அரசியலை கொண்டு வரணும். இதே ஃபார்முலாவை விஜய் பண்ணார்னு வச்சுக்க, விஜயும் காலிதான். மாவட்ட செயலர் கூட 10 வண்டி, அமைச்சர் கூட 10 வண்டி, ரோட்டில் மறியல் பண்ணி உட்கார, ரோட்டில் பொதுக்கூட்டம் போட, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்ததே நீங்கள் மக்களுக்கு நல்லா செய்யணும், இடையூறு செய்யக்கூடாது, மக்களை காப்பாற்று, மக்கள் தேவையான விஷயங்களை கொண்டு வரணும், ஊழல், லஞ்சம், கனிம கொள்ளை எல்லாம் தடுக்கணுந்தே உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இதே ஃபார்முலாவை நீங்கள் பண்ணீங்க வச்சுக்க, 2031 ஹூதேன். அடுத்து சூர்யா கட்சி ஆரம்பிப்பார். அப்போ சூர்யாவுக்கு போட்டு போடுவாங்க. அப்போ சூர்யா வந்து எப்படி செய்யலாம் செக் பண்ணுவோம். சூர்யா அதே மாதிரி தெரிஞ்சார்னு வச்சுங்க, அடுத்து சிவகார்த்திகேயனுக்கு போட்டு போடுவோம். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஒழுக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். விஜய்க்கு மக்கள் சொல்லிட்டாங்கப்பா, ஒழுக்கமாக இருந்துக்கணும். திமுக, அதிமுகக்குள்ள இருக்க முக்கிய பீஸுகளை கொண்டு வந்து டிவிக்கள் நினச்சி கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறாங்களாம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் எவ்வாறு நடக்க போய், எவ்வாறு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, ஆட்சி மாற்றம் எந்த அளவுக்கு கொண்டு வர போகுது, இன்னும் ஒரு சில வாரங்களில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது என்பது மாற்று கருத்தில் இல்லை. திமுக, அதிமுக நினைப்பதை போல் இந்த கட்சி ஆட்சி 5 ஆண்டு நீடிக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறத போல் நடக்க போதா? இல்லை, எங்கள் தலைவர் பக்கா மாசுக்கெல்லாம் மாசு. அவர் கண்டிப்பாக வரக்கூடிய 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக மக்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்து மக்கள் ஆட்சி கொடுப்பார். ஊழல், பெண்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடக்காது. இந்த திமுக, அதிமுக அரசு மேலே 50 வருஷமாக மக்கள் வச்ச குற்றச்சாட்டு எதுவுமே இனிமேல் டிவிக்கு ஆட்சி நடக்காது. அதுக்கு மாற்றாக ஒரு புதுமையான அரசியலை எங்கள் தலைவர் கொடுக்க போகிறார். எல்லாத்துக்கும் ரெடியாகுங்க. நீங்கள் உடனே கேட்க கேள்விகள்லாம் செய்ய முடியாது. ஒரு 2 மாதம் 3 மாதம் எங்கள் ஆட்சியை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் எங்கள் ஆட்சி எவ்வளோ சூப்பராக நடக்குது. தமிழ்நாட்டிலே ஒரு முன்னுதாரண ஆட்சியாக எங்கள் அண்ணன் ஆட்சியே முன்னுதாரணமாக இருக்க போது என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு காலத்தை தூக்கிவிட்டு சொல்கிறாங்க. படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற போதா, தோல்வியை சந்திக்க போதா அப்படின்றது இந்த ஆட்சியை முழுசு நம்ம பார்த்தா தெரியும். பார்ப்போம். விஜய் அரசியல் வருகை தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு போய் சேர்க்க போதா, இல்லை திமுக, அதிமுக ஃபார்முலா யூஸ் பண்ணி திரும்ப அதே குப்பை கிடங்கா போய் மாறப்போதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.